தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஓகே நண்பர்களே, நான் இப்போ இருக்கிறது வந்து ரொமேனியாவில் டுஸ்லான்ற ஒரு ஊரில் இருக்கிறேன். இந்த டுஸ்லான்றது வந்து மிக பழமையான ஒரு முஸ்லீம் ஊராகும். இப்பொழுது சிறிதளவான முஸ்லீம்கள் இங்கு வாழ்ந்தாலும் 1870களில் ஒரு சாம்ராஜ்யமாக விளங்கிய இந்த பகுதியில் அதிகமான முஸ்லீம்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதற்குரிய கட்டடயங்களாக இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் 1800 தொடக்கம் இன்று வரைக்கும் தலை நிமிர்ந்து நிற்கிறத நாங்கள் பார்க்குறோம். அந்த பள்ளிவாசலை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படின்னு பார்ப்போம். இந்த பள்ளிவாசல் இது 1870களில் கட்டப்பட்டிருக்குது. பள்ளிவாசல் இருக்கிற கேர்டேக்கர் தான் இது. வாட்ஸ் யுவர் நேம் பிரதர்? Name? Nihat. MashaAllah. You from Romania origin or Turkish? Romania. MashaAllah. You? Yeah, I am originally from Sri Lanka. Sri Lanka. Yeah, you know Sri Lanka? Sri Lanka. Yeah, but I live in UK. இதான் பள்ளிவாசலில் உள்ளுக்கு போகிற அமைப்பு. பழைய ஒரு பள்ளிவாசல். MashaAllah. பிஸ்மில்லாஹ். ஒரு சின்ன இப்போ நிறைய கதிரைகள் போட்டு வச்சுருக்குது. என்னத்துக்குன்னு தெரியாது. திஸ் சேர் இஸ் ஃபார் வை இஸ் திஸ் சேர்? நிறைய கால் வருத்தமானவங்க வராங்களாம். அப்போ நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்குது. முதியவங்க அவங்க வர்றதுக்கு சின்ன அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பள்ளிவாசல் தான் இது. ஹவு மெனி முஸ்லிம்ஸ் லிவ் அரவுண்ட் ஹியர்? 26 families. No, family 70 ஃபேமிலி தான் இங்கே இருக்கிறாங்க. அவங்க துருக் இனத்தவர்களும் தாத்தார் இனத்தவர்களும் சேர்ந்தவங்க. ஒரிஜினல் ரொமானியன்? I don't know. யூ டோன்ட் நோ. ஓகே ஓகே. ஸோ அவருக்கு ஒரிஜினல் ரொமேனியர்களாக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் துருக் இனத்தவர்களும் தாத்தார் இனத்தவர்களும் இங்கே 70 குடும்பங்கள் வாழ்கிறதுக்கான பள்ளிவாசலுடைய சின்ன அமைப்பு தான் இது. ஆனால் இந்த பள்ளிவாசல் 1870களில் இதை விட அதிகமான மக்கள் வாழ்ந்த நேரத்தில் தான் அவங்களோட தடயங்கள் இல்லா போய் எஞ்சியுள்ளவர்களுக்காகத்தான் இந்த பள்ளிவாசல் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த பள்ளிவாசலோட சின்ன மிம்பர் மேடை, தொழுவிக்கிற இடம். அதே மாதிரி இந்த தஸ்பீஹ் செய்கிறதுக்கான தஸ்பீஹ் மணிகள் வச்சப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு. அதுக்கு பிறகு குர்ஆன்கள். இந்த குர்ஆன்கள் வந்து பெரிய இடத்துல அப்படியான குர்ஆன்களும் இருக்குது. இனி இதுதான் இந்த 70 குடும்பங்களும் இங்கே வாழ்கிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற பள்ளிவாசல். பள்ளிவாசலுக்கு வரவங்களுக்கு டீகள் குடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இந்த இருக்குது. மொழி பிரச்சனையினால் இந்த ஃபஸ்ட்டுக்கு 770 ஓகே ஓகே பர்சன் ஓகே மன்னிக்கணும். இப்போ என்னென்னு சொன்னால் இதில் வந்து 250 குடும்பங்கள் இந்த பகுதியில் இன்னும் வாழ்கிறாங்க. இந்த 250 குடும்பங்களில் மொத்தமாக 700 பேர் இருக்கிறாங்க. இந்த இது only one masjid in here? Only one masjid, yeah? Tuzla. Okay. Euphoria Sud, one. Okay. Euphoria North, one. Every village have one. For Tuzla, only this one. ஓகே. ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒவ்வொரு பள்ளிவாசல் இருக்குது. அதில் துஸ்லாவில் இருக்கக்கூடிய இந்த 250 ஃபேமிலிக்குமான பள்ளிவாசல் இது. இவர் சொல்கிறார் என்னென்னு சொன்னால், இந்த பக்கத்தில் ஊர்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இது மாதிரியான சின்ன பள்ளிவாசல்கள் இருக்கிறதாக இந்த சகோதரர் சொல்கிறாரு. சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பள்ளிக்கு வந்த நேரத்தில் ஒரு ஸ்ரீலங்காவை சேர்ந்த சகோதரர், அவர் வந்து 26 வயசு ஒரு வாலிபராம். அவர் வந்து இங்கே தொலை வருவாராம். அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். இந்த இடத்துலையும் வந்து அப்படி தொழுகையை நோக்கி வர ஒரு வாலிபர் இருக்கிறத நினச்சி சந்தோஷமாக இருக்குது. அதுக்கும் இலங்கையை சேர்ந்த ஒரு சகோதரர் இருக்கிறாராம். நாங்கள் தொழுகை நேரங்களுக்கு வந்தேன்னு சொன்னால், நான் அப்படி பயணத்தில் இருக்கிறேன். அப்படி இல்லாமல் தொழுகை நேரங்களுக்குள்ள அவர் வந்து அகப்பட்டார்னா அவரையும் சந்திக்க பார்ப்போம். இல்லாட்டி இந்த வீடியோ அவருக்கு கிடைக்கும்னு சொன்னால் கட்டாயமாக கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள் அந்த சகோதரர். இதுதான் வந்து மையத்துடைய ஏற்பாடுகளை குளிப்பாட்டுறதுக்கான அமைப்புகள். அதே மாதிரி சந்தூக் பட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிற இடம். அதே மாதிரி கஃபன் துணிகள் வைக்கப்பட்டிருக்குது. எஸ் இதில் போகிறதுக்கு இந்த இருக்குது இந்த ரூம். இதில் தான் குளிப்பாட்டுற இடம். அதே மாதிரி அவங்களோட இதுகள் ஏப்ரன்கள் வச்சுருக்குது.
கஃன் துணிகளும் வச்சப்பட்டிருக்குது. கஃன் துணிகள் வந்து அப்படியே வைக்கப்பட்டிருக்குது. அப்போ இங்கே பள்ளி வாசல்லையே கஃன் துணி வந்து இவங்க சப்ளை பண்ணுறாங்க. இந்த ரூம் தான் வந்து தண்ணிகள் வார. எஸ், ஓகே. வந்து சாப்பாடு ரூமா. லஞ்ச் மீன் எனி ஈத் ஃபங்க்ஷன்? ஓ, எவ்ரிடே? No, No, everyday. Eid, any function? Mesela one day. Okay. Okay. I go to kitchen. ஓகே. இது வந்து ஒரு கம்யூனிட்டி ஹால் மாதிரி சாப்பாடுகள் அடிக்கக்கூடிய மாதிரியான இந்த அமைப்புகள் இருக்குது. ஏதாவது ஃபங்க்ஷன்கள் இந்த ஊரில் செய்கிறதா இருந்தால் இங்கே வந்து அதை செய்யலாம். யூ சார்ஜ் மணி ஃபார் திஸ்? யூஸ் சார்ஜ் மணி. ஓகே. ஹவு மச் பர் அவர்? டொனேஷன். ஓகே. இதில் வந்து என்னென்னு சொன்னால் எந்த விதமான சார்ஜுகளும் இல்லையாம். டொனேஷன்ஸ், அன்பளிப்புகளை கொடுத்து போட்டு பள்ளிவாசலுக்கு இந்த இடத்த இந்த 250 ஃபேமிலிகள் இருக்கக்கூடியவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன ஃபங்க்ஷன்கள் இருக்குன்னு சொன்னால் பள்ளிவாசலில் வந்து இந்த ஃபங்க்ஷனை நிறைவேற்றலாம். அங்கே பின்னால் பக்கமாக இதில் கிச்சனும் இருக்குது. ஒரு நல்ல அமைப்பில் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன ஹோல். ஸ்கூல் ஸ்கூல். ஓகே. இது வந்து நர்சரி ஸ்கூல் இருக்கிறதாம். இன்றைக்கு தாத்தார் லாங்குவேஜ் படிப்பிக்கக்கூடிய இந்த அதாவது மொழி படிக்கக்கூடிய ஸ்கூல் இங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. தாத்தாரியர்கள் என்பவர்கள் மிகவும் பழமையான ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் மங்கோலியர்கள் எனவும் அழைக்கப்படுவார்கள். இந்த மங்கோலியர்களுக்கு தாத்தாரியர்கள் என்று பெயர் சூட்டப்பட்டு அநேகமான இந்த தாத்தாரியர்கள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றினார்கள். அவர்கள் பல்வேறு நகரங்களில் பழமை குடிவாசிகளாக இன்னும் குடியேறியிருக்கின்றார்கள். இவர்களைத்தான் தாத்தாரியர்கள் என்று சொல்வார்கள். இவர்கள் இன்னும் ரொமேனியாவிலே வாழ்கிறார்கள். மிகவும் செல்வாக்கு பொருந்திய இனமாக அவர்கள் ரொமேனியாவிலே கருதப்படுகிறார்கள். மற்றபடி ரொமேனியாவிலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் துருக் இனத்தவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அடுத்தவர்கள் ரொமேனியாவையே பூர்வீகமாக கொண்ட ரொமேனியர்களாக இருப்பார்கள். இப்படி 3 இனத்தவர்கள் இந்த ரொமேனியாவிலே வாழ்கிறார்கள். இந்த 2 பக்கத்துலையும் இருக்கிற வீடுகள் தான் இந்த பள்ளிவாசலை சுற்றின இந்த வீடுகள். இதில் பள்ளிவாசலுக்கு மிக அண்மையிலேயே எல்லாரும் வாழ்கிறது இல்லையாம். கொஞ்சம் கொஞ்சம் தூரத்திலையும் இருக்கிறாங்க. ஆனால் இதை சுற்றியும் சில முஸ்லீம்கள் இங்கே வாழ்கிறதாக சகோதரர் சொன்னார். சகோதரர் நியாத் அவர்கள் ஹிஷாம். எஸ், ஹிஷாம் அவர்களுக்கு ஸ்ரீலங்கா ஹிஷாம். நியாத் சகோதரர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். நீங்களும் கட்டாயமாக துவா செய்து கொள்ளுங்கள். நியாத் சகோதரர்கள் மிக பங்களிப்பாக இந்த ரொமேனியா ஊரிலே டுஸ்லா என்ற இந்த ஊரிலே 250 குடும்பங்களை பராமரித்து கட்டுக்கோப்புக்குள் வைத்துக்கொண்டு இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நியாசார்களுக்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த வீடியோக்களை அதிகமாக ஷேர் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த விடயங்களை பகிருங்கள். இனி டுஸ்லாவிலிருந்து உங்களோடும் நியாத் சகோதரோடும் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்களோடு ஹிஷாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். Bucharest? Work here? No. England. Visit, yes. Visit, inshallah. You live here? Yes. Oh, okay. Thank you very much. Thank you. Okay.